அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏன் கள் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை என கேள்வி எழுப்பி எடப்பாடி பழனிசாமியுடன் விவசாயி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்தந்த பகுதி விவசாயிகள், வணிகர்கள், கைத்தறி நெசவாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து குறைகளை கேட்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் இன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பொள்ளாச்சியை தனி மாவட்டமாகவும் மாநகராட்சியாகவும் அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அப்போது ஒரு விவசாயி எழுந்து தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான கள் இறக்குவதற்கு அதிமுக ஆட்சியில் அனுமதி வழங்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு முன்னாள் அமைச்சர் வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்த போது வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அனைத்து தரப்பினரின் நலனையும் கருத்தில் கொண்டுதான் முடிவு எடுக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். அத்தனை மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய உங்களுக்கு கஷ்டம் இருக்கு நாங்க இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மற்றவர்கள் என்ன பாதிக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும். ஆக ஒரு தீர்வு காண்கிறது அனைவருடைய மனசு புண்படாத அளவுக்கு தீர்வு காங்கணும். அதுதான் ஒரு அரசாங்கம். அதனால உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, அதோட நிறுத்திங்க. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு வந்தபின் தமிழகத்தின் கடன் சுமை 5.5 கோடியாக உயர்ந்திருப்பதால் புதிய மாவட்டங்களை உருவாக்குவது போன்ற பெரிய திட்டங்களை செயல்படுத்துவது சவாலாக இருப்பதோடு கடனை திருப்பிச் செலுத்துவதும் போராட்டமாக இருக்கும் என்றார். அதிமுக ஆட்சி கண்ட பொழுது அந்த நிதி பகிர்வு, நிதி பகிர்ந்து கொடுக்கிறது பல துறை இருக்குது. எல்லா துறைகளுக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுத்து எல்லா துறையும் வளர்ச்சி செய்யப்பட்டது. இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னே தெரியல. இவ்வளவு கடன் வாங்கிட்டாங்க. இந்த கடனை எப்படி திருப்பி கட்டுறது பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கடன் வாங்கிட்ட பொழுதுதான் அதை திருப்பி செலுத்த முடியும். அளவுக்கு மீறி கடன் வாங்கிவிட்டால் அதை திருப்பி செல்வதற்கே புதிய வரிகள் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படித்தான் இந்த அரசாங்கம் வரி போட்டுட்டு இருக்குது.